ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாளுக்கு அப்புறமா நான் வந்து 30 மினிட்ஸ் கேம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒயிட் ப்ளே பண்ணேன். என்னோட கேமில் வந்து பிரில்லியன்ட் மூவ் 1 அண்ட் கிரேட் மூவ் 1, பெஸ்ட் மூவ்ஸ் வந்து நான் 8 மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ்டேக் வந்து 0 அண்ட் பிளெண்டர் ஆல்சோ 0. ஸோ ஓகே, நாங்கள் வந்து இப்போது கேம் இந்த ரிவ்யூ பார்க்கலாம். This is the most popular starting move in chess. With pawns locked in the center, you're set for an interesting, dynamic game. நான் வந்து E4 மூவ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு, அண்ட் ஒப்போனன்ட் வந்து E5 மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புக் மூவ்னு சொல்லுவாங்க. With pawns locked in the center, you're set for an interesting, dynamic game. The bishop's opening is less common than 2. Knight f3, but can be solid with accurate play. ஓகே, நான் வந்து பிஷப் C4 வச்சுருக்கேன். ஸோ ஒப்போனன்ட் Their knight comes into play, supporting the center. Knight C6. This prepares a safe kingside castle for your king. ஸோ என்னோட மூவ் வந்து Knight C3, Knight F3. ஒப்போனனோட மூவ் வந்து Defending H6. against the fried liver attack, but giving you a lead in development. That is good move. H6 is good, right? Develops the knight and supports the center. நான் வந்து Knight C3 வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு குட் மூவ் தான். நான் வந்து என்னோட போன் வந்து சென்டர் பாயிண்ட்டை நோக்கி டெவலப் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு நைட்டும் வந்து நான் வந்து டெவலப் பண்ணணும்னுக்காக Knight C3 வச்சுருக்கேன். Their better move was to develop a bishop and attack the center. பிஷப்புக்கு வந்து பிளாக் பிஷப் வந்து பிஷப் C5 அந்த மாதிரி வச்சுருக்கணும். பட் அவங்க A6 வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. Your best move was to strike at the center with a pawn. ஆக்சுவலி நான் வந்து D3 வச்சதுக்கு ரீசன் வந்து E4ல் இருக்கிற போனுக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி வச்சுருக்கேன். அண்டு பட் D4 வச்சுருக்கலாம் தான் பெஸ்ட் மூவ். அண்ட் ஆல்சோ என்னோட பிஷப் C1ல் இருக்கிற பிஷப்போட பாதியை வந்து நான் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக D3 வச்சுருக்கேன். பட் D4 வந்து குட் மூவ்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஸோ இது என்னோடய கேம் தான், என்னோடய பர்சனல் கேம். நான் ப்ளே பண்ண கேம். பட் இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லி எனக்கு பர்ஃபெக்டான மூவ் வந்து தெரியாது. ஆக்சுவலி இது என்னோடய மைண்டில் வந்து நான் எப்படி ப்ளே பண்ணணுன்றதை வச்சு நான் விளையாடியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் மிஸ்டேக் விட்டுருக்கேன் தான். மிஸ்டேக் மீன்ஸ் இதை விட பெட்டரான மூவ் செஞ்சுருக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் see. They developed a piece and took away an important break in the center. பிஷப் C5 வச்சுருக்காங்க என்னோட ஒப்போனன்ட். Castling kingside tends to be safer because your king is further from the center. கேஸ்லிங் வந்து நாங்கள் செய்யணும். ஏன்னா ஓப்பனிங் கேமில் வந்து மிடில் கேம் வரும்போது அதுக்குள்ளே நாங்கள் கேஸ்லிங் செய்திருக்கிறது நல்லது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரி எது பிள்ளைன்றது தான் நான் சொல்கிறேன். பட் இதை விட பெஸ்ட்டான மூவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இது என்னோட ஒரு எப்படி சொல்ல என்னோட ஒரு பர்சனல் திங்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து கரெக்ஷன் நான் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த மூவ் வந்து கேஸ்லிங்க்கு அடுத்தது வந்து D6. This move clears the way to bring their bishop into the game. ஓகே, D6 வந்து அது ஒரு பெஸ்ட்டான மூவ். ஏன்னா வந்து பிஷப்போட பாதை வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் சென்டரை நோக்கி போனை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு E5ல் இருக்கிற போனுக்கும் வந்து ஒரு கார்டாக இருக்குது. அடுத்தது என்னோட மூவ் வந்து H3. This move opens up space for your king to evade threats along the back rank. Kingside castling becomes available for your opponent here. ஓகே, இப்போ வந்து நான் H3 வச்சுருந்தேன். நான் வந்து அது ஒரு சேஃப்டிக்காக தான், G4 பாக்ஸை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து H3 வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒப்போனன்ட் வந்து Knight F6 வச்சுருக்கணும். ஓகே, அது வந்து ஒரு பெஸ்ட்டான மூவ் தான். Very good choice. ஓகே, என்னோட மூவ் வந்து A3. A3 எதுக்காக வச்சிருந்தேன்னா, நான் வந்து B4 பாக்ஸை கவர் பண்ணுன்றதுக்காக, அதில் வந்து வேறு ஒப்போனனோட இந்த பீஸுமே வராமல் இருக்கணுன்றதுக்காகவும், அண்ட் என்னோட போன் டெவலப்புக்காகவும், அண்ட் என்னோட பிஷப் C4ல் இருக்கிற பிஷப்புக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்தால் அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து A2 பாக்ஸை ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோட வியூ, என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் இந்த மாதிரி பிஷப்பை வந்து A2வில் வச்சு கார்ட் பண்ணலான்றது நான் என்னோட நாலேஜ் கட்டின வரைக்கும் நான் யோசித்து செஞ்ச மூவ்.
ஸோ இதை விட பெஸ்ட்டான மூவ்ஸ் இருக்கும். நீங்கள் எனக்கு பெஸ்ட்டான மூவ்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் A3 நான் வச்சதுக்கப்புறமா வந்து பிளாக் வந்து Their B5 pawn attacks விடுறாங்க. your bishop, kicking it out of its current position. என்னோட பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க B5 வச்சுருக்காங்க. This is a good time for you to get out of trouble. ஸோ நான் வந்து யோசித்த மாதிரியே நான் என்னோட பிஷப்பை வந்து A2வில் வச்சு சேவ் பண்ணியிருக்கேன். They made a solid choice and castled same side as you did. பிளாக் வந்து கேஸ்லிங் பண்ணுது. You offered your opponent the chance to trade off equal material. நான் வந்து பிஷப்பை E3க்கு வச்சதுக்கு ரீசன் வந்து மேபி ஒப்போனண்ட் பிஷப் வந்து என்னோடய பிஷப்பை கேப்சர் பண்ணினா நான் வந்து F2 போனால் E3யை வந்து கேப்சர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து என்னோட F1ல் இருக்கிற ரூக்குன்ற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக நான் அந்த மூவை யோசித்து தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் யோசித்த மாதிரியே என்னோடய ஒப்போனண்ட்டும் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. Now you have to double pawns. இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து டபுள் போன் தான். பட் அது டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் கூட நான் வந்து ஒப்போனண்டோட கிங்கை அட்டாக் பண்ணணுன்ற மூவுக்காக தான் இது வந்து வச்சுருந்தேன். ஸோ பிஷப் வந்து கேப்சர் பண்ணிட்டு தான் அடுத்தது A clear recapture. என்னோட போனால் நான் அவங்களோட பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டேன். இதுவும் பெஸ்ட் மூவ்னு தான் சொல்கிறாங்க. Now you have to double pawns. A clear recapture. Your opponent develops their bishop off its starting square. ஓகே. அவங்க வந்து ஒப்போனண்டோட மூவ் அண்ட் தென் என்னோட மூவ் வந்து You offered your opponent an opportunity to exchange pieces of equal value. நைட் வந்து D5 வச்சுருக்கேன். They exchange pieces of equal value. ஒப்போனண்ட் வந்து என்னோட பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி You எடுத்துக்கிறாங்க. recaptured the knight. நானும் வந்து என்னோட பிஷப்பால் கேப்சர் பண்ணியிருக்கேன். Another piece gets into the game for your opponent. அண்ட் ஒப்போனண்ட் வந்து ரூக் B8 வச்சுருக்காங்க. அது எனக்கு எதுக்காகன்னு சொல்ல தெரியல. பட் மேபி நைட் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களோட ரூக்குக்கு ப்ராப்ளமாக போயிடும் ಅನ್ನೋದಕ್ಕಾக B8 வச்சுருக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் see. Connected rooks can be very useful. அண்ட் நான் வந்து அவங்களோட கிங் அட்டாக் பண்ணுறதுக்காக செக்மேட் பண்ணணுன்றதுக்காக நான் குயினை வந்து E2வில் வச்சுருக்கேன். குயின் E2வில் வச்சதுக்கு ரீசன் வந்து அடுத்தது A1ல் இருக்கிற ருக்கை வந்து நான் ஒரே ஃபைல் F ஃபைலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ அதனால தான். They are right on target. அது மாதிரி அவங்க பிளாக் வந்து நைட் E7 வச்சுருக்காங்க. என்னோட பிஷப்பை வந்து நான் D5லேருந்து மூவ் பண்ணி ஆகணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. Nice, definitely the right move. ஓகே, நான் வந்து அகெயின் A2க்கு தான் வச்சுருக்கேன். They've made a mistake and their pawn is now lost. பிளாக் வந்து எதுக்காக H8 கிங்கை வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இது வந்து ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஸோ அது வந்து எனக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சிட்டுது. You put your knight on a square where it can be taken, but it's a brilliant plan. I see what you're looking to do. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு அட்டாக் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் வந்து நைட் G5 வச்சுருக்கேன். Their best option was to centralize a knight so it controls more squares. பிளாக் வந்து கண்டிப்பாக என்னோட நைட்டை கேப்சர் பண்ணியிருக்க கூடாது. அதுவும் வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். ஸோ எனக்கு இது அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ என்னோட அட்டாக் மூவ் எதுவோ நான் யோசித்த மாதிரி அதையே செஞ்சுருக்கேன். Great find. This was the only move that works. A strong fork hits two targets at the same time. ஸோ நான் வந்து H5வில் வச்சு செக் பண்ணியிருக்கேன் குயினால். That was the only move. ஸோ பிளாக்குக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, G8 தான் வச்சாகணும். You are threatening to force eventual checkmate. ஓகே, நான் வந்து இப்போது ரூக்கால் F7 போன கேப்சர் பண்ணி ஆக்சுவலி நான் வந்து யோசித்த மூவ் வந்து பிஷப்பால் F7ல் கேப்சர் பண்ணி செக் அடிக்கணுன்றதா நான் முதல் யோசித்தேன். அதுவும் என்னோடய மிஸ்டேக் தான். பட் சடன்லி எனக்கு கிளிக் ஆச்சு. நான் பிஷப்பால் கேப்சர் பண்ணானோ அது வந்து கொஞ்சம் மேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை விட பெஸ்ட் மூவ் இருக்குன்னுட்டு சடன்லியாக தான் நான் வந்து ரூக்கால் கேப்சர் பண்ணேன். பட் என்னோட நான் வந்து பிளான் பண்ணது பிஷப்பால் கேப்சர் பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணேன். பட் அது டோட்டலி மிஸ்டேக். நல்ல வேளை நான் அதை செய்யலை. ஸோ ரூக்கால் கேப்சர் பண்ணியிருக்கேன். You get a chance to force eventual checkmate. அவங்க வந்து கெயின் ஒரு மிஸ்டேக் விட்டுருக்காங்க.
அதோட கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் கேப்சர் பண்ணாமல் இருந்திருந்தாலும் நான் வந்து ரூக்கை எடுத்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு பீஸை கேப்சர் பண்ணி ஐ மீன் E7 ஆர் வாட் எல்ஸ் எதுனாலுமே நான் கேப்சர் பண்ணிவிட்டு இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் நான் என்னோடய ரூக்கை கொண்டு போய் வச்சு செக் பண்ணியிருப்பேன். ஸோ எது எப்படியோ அவங்களோட கிங் வந்து பிளாக்கோட கிங் வந்து சரியான ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட மூவ் வந்து ரூக்கால் F7 வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. With the right follow-up, this will lead to checkmate. ஸோ நான் வந்து குயினால் F7 கேப்சர் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். Their king steps away from the check by your queen. கிங்குக்கு வந்து ஒரே வழி தான் இருக்குது, H8க்கு தான் வச்சாகணும். ஸோ நானும் வந்து அகெயின் குயின் H5ல் வச்சு செக்மேட் பண்ணியிருக்கேன். You did it. Nice checkmate. ஸோ இது வந்து என்னோட மைண்டில் தோணுன மாதிரி நான் விளையாடிருக்கேன். எனக்கு வந்து இப்போ ஓப்பனிங் கேம்ஸ், மிடில் கேம், எண்ட் கேம் இந்த மாதிரி அதில் வந்து நிறைய வெரைட்டிஸான கேம்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. கிட்டத்தட்ட நான் வந்து பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கேன். ஸோ என்னோடய பிரெயினுக்கு கட்டின வரைக்கும் தான் நான் விளையாடிருக்கேன். என்னோடய எவ்ரி கேம்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதில் வந்து நான் விட்ட மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். அண்ட் நான் வந்து ரெகுலராக என்னோடய கேம்ஸை வந்து நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ இதில் வந்து சரியான மூவ்ஸ், சரி ப்ரில்லியன்ட் கேம், எக்ஸலண்ட் கேம், பிளெண்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பட் இது வந்து ஜஸ்ட் என்னோடய கேமை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் இருக்கிற மிஸ்டேக்கை வந்து நீங்கள் விடுத்து இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேமில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.